السلام عليكم ورحمة الله وبركاته. பதில் சலாம் சொல்லிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. صدق الله مولانا العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அவனின் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சர்தாரே ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை குறித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேருதவியால் பெண்களுக்கான சிறப்பு பயான் ஆரம்பித்து இரண்டாவது மாதத்தினுடைய பயானை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரையிலும் இந்த மாதாந்திர பயான் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு தேவையான எல்லா தகவல்களையும் எல்லா சட்ட திட்டங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு நிறைவாக இதன் மூலமாக தந்தரன் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம இந்த மாசம் சில தலைப்புகளில் நாம பேசப்போம். முதலாவதாக சஃபர் மாதத்தை பற்றிய சில தகவல்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் என்ன மாதம்? அடுத்த மாசம் என்ன மாசம் சொல்லுங்களேன்? ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாதம். நம்ம மூதாதியர்களான நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்களா இந்த மாசத்தை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? தெரியுமா? இருக்காது? தெரியாது. என்ன சொல்லுவாங்க? மௌலூது மாசம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மௌலூது மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி. நம்ம இது சம்பந்தமான தகவல்களை தான் நாம இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் பேச போறோம். ஆகவே தாய்மார்கள் மிக தெளிவாக நாம் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக ஆரம்பமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களே, சகோதரிகளே, சஃபர் மாதத்தை குறித்து சிலர்களுக்கு தவறான சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் சஃபர் மாதத்திற்கு சஃபருல் முவஃபர் என்று சொல்லப்படும். வெற்றியினுடைய மாதம் என்று சொல்லப்படும். இது வெற்றியினுடைய மாதம். உண்மையாகவே பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது. அன்றைய காலத்து அரபியர்களுக்கு மத்தியில சஃபர் மாதம் என்பது ஒரு பீடை மாதமாக, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அந்த மாசத்துல செய்யக்கூடாது என்பது போன்ற சிந்தனைகள் அவர்களிடத்தில் இருந்த காரணத்தினாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா சஃபர, சஃபர் மாதம் பீடை மாதம் அல்ல, சஃபர் மாதம் பீடை மாதம் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய பேருதவியால உலமாக்களினுடைய சொற்பொழிவுகளின் மூலமாக இந்த மாதத்தில் பீடை மாதம் என்கிற சிந்தனைகள் பலர்களிடமிருந்து காணாமல் போய்விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். நாமளும் அந்த சிந்தனைக்கு தான் வரணும். சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் அல்ல. ஒன்று முக்கியமான தகவல். அதே நேரத்தில் இந்த மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமையை நாம் என்ன சொல்வோம்?
ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு ஒடுக்கத்து புதன் அப்படின்னு நாம சொல்லிட்டோம்னு சொன்னா நாம எல்லாம் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஒடுக்கம் அப்படின்னு சொன்னா கடைசின்னு அர்த்தம். ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொன்னா கடைசி புதன் அப்படின்னு அர்த்தம். இதையே நாம ஒடுக்கத்து புதன், கடைசி புதன் என்பதை நாம பேசணும், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த கடைசி புதன்கிழமையில பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்னதாக ஒரு 12 15 நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கு உடலில் சுகக்குறைவு ஏற்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12 வஃபாத்தானார்கள். அதற்கு முன்னதாக ஒரு 15 நாட்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுகக்குறைவு ஏற்பட்டது. ஆகவேதான் நம்ம முன்னோர்கள் அந்த நோயின் துவக்கம் என்பது புதன்கிழமையாக இருக்கலாம் என்று பல்வேறு வரலாற்று கிதாபுகள் நமக்கு சொல்வதன் காரணமாக அந்த நாளை நாம நினைவுபடுத்துகிறோம். ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொன்ன உடனேயே நாம பல்வேறு சிந்தனைகளை வைப்போம். அப்படி அல்ல. பல்வேறு சிந்தனைகளை கொள்வதற்காக வேண்டி அந்த ஒடுக்கத்து புதன் அல்ல, அந்த நாளை நாம நினைவு கூர்ந்து அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நாளில் சுகக்குறைவு ஏற்பட்டது. இன்னும் பல நபிமார்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததுண்டு. ஆகவே அந்த வரலாற்று சரித்திரத்தை நாம் நினைவில் வைத்து குறைந்தபட்சம் வருஷத்துல அந்த ஒரு நாளை நாம் நினைத்து அந்த நாளில் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். எல்லா நாள்ல நாம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறது வழக்கம். எல்லா நாளும் நாம தேட வேண்டும் தான், அதில் மாற்றம் இல்லை. குறிப்பாக இந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் அதை ஞாபகப்படுத்தினார்கள். சரி, அது போக இந்த புதன்கிழமையை குறித்து கூட அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சில விஷயங்களை சொல்கிறார். பலர்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ந்து சில சோதனைகளை, சில தண்டனைகளை நாம் இறக்கி வைத்தோம். அந்த நாளை அல்லாஹ் சொல்லும் பொழுது யௌம நஹ்ஸ் அப்படின்னு சொல்றான். யௌம நஹ்ஸ் அப்படின்னு சொல்றான். ஐயாமின் நஹிசாத் அப்படின்னு சொல்றான். சோதனைக்கு உரிய நாட்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோதிக்கப்படக்கூடிய வேதனைக்குரிய நாட்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். வேதனைக்கு உரிய நாட்கள் என்று குறிப்பிடப்படும் போது வேதனைக்குரிய நாட்கள் என்பது என்ன என்று பெருமக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது அது புதன்கிழமை என்பதை அந்த முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் அந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோமே ஒழிய அந்த நாளில் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். நாம துஆலா ஓதும். அதே போல நம்ம மூதாதையர்களை சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, தலை அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா ரொட்டியை சுட்டு ஓதுவாங்க. அப்படி ஓத வேண்டியதில்லை. அப்படி நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத பல்வேறு விஷயங்களை நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த நாளை நினைத்து அந்த நாளில் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுவதும், அந்த நாளில் நாம உட்கார்ந்து திக்ர் செய்யறது, துஆ செய்யறது, நல்ல அமல்களை செய்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுவதுதான் அந்த ஒடுக்கத்து புதன் என்கிற பெயரால் நாம் செய்ய வேண்டுமே ஒழிய வேறு எந்த ஒரு எல்லை மீறிய செயல்களும் அனாச்சாரங்களும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். அடுத்ததாக நம்மை தொடர்ந்து வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம், நமக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் என்ன மாதம்? ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய மாதம். இன்றைக்கு இந்த மாதம் குறித்து சில அலர்ஜி இருக்கு சில பேருக்கு. ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டாலே நபியை புகழ்றாங்க, எல்லை மீறி புகழ்றாங்க, உருது ஓதுறாங்க, பாட்டு படிக்கிறாங்க, கச்சேரி நடத்துறாங்க என்று சொல்லி பல்வேறு கூச்சல் குழப்பங்கள் போடக்கூடியவர்கள் இன்றைக்கு பரவலாகிவிட்டார்கள். தாய்மார்களே, இதற்கு முன்னதாக ஒரு தகவலை நான் சொல்லிக் கொள்கிறேன். முதல்ல இந்த பூமியில ஒரு குழப்பவாதிகள் உருவானார்கள். அவங்களுக்கு பெயர் ஹவாரிஜியாக்கள். அதற்கு பிறகு முர்ஜியாக்கள் ஒரு கொள்கை உருவானது. அடுத்து முஅ்தஸிலாக்கள் அப்படின்னு ஒரு கொள்கை உருவானது. இப்ப இவங்களெல்லாம் யாருன்னு நமக்கே தெரியாது. ஹவாரிஜியாக்கள்னு நமக்கு கிட்ட கேட்டா யாருன்னே தெரியாது. முஅ்தஸிலாக்கள்னு கேட்டா யாருன்னே தெரியாது. முர்ஜியாக்கள் அப்படின்னு கேட்டா யாருன்னே தெரியாது. இவங்களை தெரியாது நமக்கு. ஆனா இவர்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் சொன்னா, அவர்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு முரணாக செயல்பட்டவர்கள். அவர்களுடைய கொள்கை, அவர்களுக்கு என்று ஒரு கொள்கையை அவர்கள் வகுத்துக் கொண்டு குர்ஆன் ஹதீஸை சொந்தமாக அவர்களாக ஒரு கருத்தை திணிக்க ஆரம்பித்து அதை ஒரு மார்க்கமாக சொன்னவர்கள் தான் அந்த கூட்டத்தார்கள் தான்.
அதே நிகழ்வுகள் தான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் என்று அன்றைக்கு எப்படி குர்ஆன் ஹதீஸ் நாங்கள் தான் அஹ்லு தௌஹீதுன்னு வந்தாங்க. உண்மையாகவே வரலாற்றை படித்து பார்க்கிற போது அந்த முன்னாடி வந்த கூட்டங்கள் எல்லாம் அஹ்லு தௌஹீத், நாங்கள் தான் ஏகத்துவத்தை பறைசாட்ட வந்தவர்கள் இந்த பூமிக்கு, எங்களுக்குத்தான் தௌஹீத் என்றா என்னன்னு தெரியும் அப்படின்னு வந்தவங்க. ஆனா அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அதே போலதான் இன்றைக்கு சொல்லக்கூடியவர்களும் ஒரு 30 வருடத்திற்கு இருந்த அந்த ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் இன்றைக்கு இல்லாமல் மங்கி போயிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, என்றைக்கு நம்ம சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய கொள்கையிலிருந்து நாம வேறுபட ஆரம்பித்து விட்டோமோ அப்பொழுதிலிருந்தே அந்த கூட்டம் என்பது பிரிந்து போய்விடும். இதுதான் யதார்த்தம். அவங்க எல்லாம் ஹவாரிஜியாக்கள் ஏன் இப்ப இல்ல? ஹவாரிஜியாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? சரி, என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹவாரிஜியாக்கள் அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்டா, அவர்கள் ஒருத்த பாவம் செய்து விட்டால் அவனை காஃபீர்னு சொல்லுவாங்க. ஒருத்த பொய் சொல்லிட்டான்னு வைங்களேன், அவன் காஃபீரு அப்படின்றாங்க. அதே போல ஒருத்த திருடிட்டானா காஃபீரு அப்படின்றாங்க. இவங்களுடைய சொந்த இஷ்டம் அது. திருடி விட்டால் கையை வெட்ட வேண்டும், திருடி விட்டால் அது ஒரு குற்றம், அவன் ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று பொருள். பொய் சொல்லிட்டானா அவன் ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று பொருள். மார்க்கத்தினுடைய தீர்ப்பு அதுதான், அது ஒரு பாவம். மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான், அதுதான் அந்த பாவத்தினுடைய நிலை. ஆனா இவனுடைய சிந்தனை என்னன்னு கேட்டா, பாவம் செஞ்சிட்டா, பொய் சொல்லிட்டா அவன் காஃபீரு, திருடிட்டா அவன் காஃபீர், இன்னும் பல்வேறு விஷயங்களை அடுக்குகிறார்கள். அந்த கொள்கை காரணமாக அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, சஹாபாக்களின் சிலர்களை கூட, குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த சஹாபிய யார்? அந்த சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியாதா? பாத்திமா நாயகியுடைய கணவர், நபியினுடைய மருமகன், நபியினுடைய தம்பி, சுருக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், போர் வாள் என்று போற்றப்பட்டவர், வீரர் என்று சொல்லப்பட்டவர், இப்படியாக அதே போல கல்வியின் நுழைவாயில் என்று சொல்லப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கல்வி பட்டணம் என்று சொன்னால் அந்த கல்வி பட்டணத்திற்கு நுழைவதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் தொட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து சொன்னார்கள். அவங்க வாசல் வழியாக நுழைஞ்சாதான் அந்த பட்டணத்தை நாம் அடைய முடியும் என்பது பொருள். நபி பட்டணம்னு சொன்னா அத மதீனத்துல் இல்ம் வ அலியின் பாபுஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என் பட்டணத்தில் நுழைவதற்கு அலியின் வழியாகத்தான் நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட கல்வி கடலான அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இவன் சொந்த கொள்கைக்காக தப்பா சொன்னான். அந்த வார்த்தையை நாம சொல்லக்கூடாது, நஊது பில்லாஹி மின்ஹா. இவன் நபிக்கு மேல பேசினானா இல்லையா? இப்ப இவன் தான் ஹவாரிஜியாக்கள். இவன் சொந்த கொள்கை என்னன்னா, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா காஃபீர் அப்படின்றான். சரி, அடுத்து ஒரு கொள்கை முர்ஜியாக்கள். முர்ஜியாக்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க திருடிட்டியா ஒன்னும் தப்பு இல்லை, ஒன்னும் தப்பு கிடையாது. பொய் சொல்லிட்டியா ஒன்னும் தப்பு கிடையாது. சாராயம் குடிச்சிட்டியா ஒன்னும் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை, நீ தைரியமா செய், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு மட்டும் சொல்லிக்க. பொய் சொல்லிட்டாலும் பரவாயில்ல, விபச்சாரம் செஞ்சிட்டாலும் பரவாயில்ல, சாராயம் குடிச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சான். எல்லாத்தையும் லேசாக்கி கொடுத்தான். இவன் தான் முர்ஜியாக்கள். அடுத்து ஒருத்தன் வந்தான் முஅ்தஸிலாக்கள். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டா, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, வீடு வீடாக பேசக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க பார்க்கலாம். சையதுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி கிதாபை எழுதிய, குர்ஆனுக்கு அடுத்தபடியான அந்தஸ்தை பெற்ற அந்த புகாரி கிதாபை எழுதிய அந்த மாபெரும் இமாமை இன்னைக்கு புதிதாக உருவாகிய இந்த கொள்கைக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த புகாரி இமாமுடைய ஈமானே கேள்விக்குறி, அவருக்கு ஈமான் இருக்காண்டே தெரியலன்னு சொல்றோம். இவ்வளவு காலமாக பிரயாணித்து வந்த நாம அவர்களை கண்ணில் ஒத்தி மரியாதை செய்த காலம் எங்கே? பெரும் பெரும் இமாம்கள் அவர்களை கண்ணியப்படுத்திய காலம் எங்கே? அவர்களை மதித்த காலம் எங்க? இன்னைக்கு இவன் உட்காந்து இவன் சொந்த அறிவை குர்ஆனுக்கு கொடுத்துட்டு சொந்த அறிவை கொண்டு குர்ஆனை செஞ்சுக்கிறான். அறிவுக்கு எட்டுதான் இல்லையான்னு இவர் பாப்பாரா? இல்லைன்னாக்கா குர்ஆனுக்கு அந்த ஹதீஸுக்கு ஒத்து வரலம்பானா. ஒத்து வராமலாம் அந்த இமாம் அந்த ஹதீஸை பதிவு செஞ்சாங்க. உதாரணத்துக்கு சூனியத்தை பற்றிய தகவல், சூனியம் பற்றிய தகவல் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தும் கூட இவனுக்கு அறிவில்லாததுனால இவன் என்ன செய்யறான், இது சரியில்லைங்கிறான். இதுவரைக்கும் வந்தவங்க யாருமே அப்படி பேசுனது கிடையாது. எவ்வளவோ பெரிய இமாம்களை நாம பார்த்திருக்கிறோம், மாமேதைகளை நாம பார்த்திருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க 50-60 வருடங்களாக கிதாபுகளோடையே தொடர்பு வைத்து அந்த புகாரியை நடத்தி கொண்டிருந்தவர்களோடு நாம தொடர்பு வச்சிருந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுடைய பயானெல்லாம் நாம கேட்டிருக்கிறோம். அவங்களுக்குனா இல்லாத அறிவு இந்த 2 ஹதீஸை படித்தவனுக்கு வந்துருச்சு. சொந்த அறிவை கொடுக்கிறது,
இப்ப இது பாருங்களேன், அந்த ஹவாரிஜாக்கள் பாருங்க, பாவம் செஞ்சிட்டியா காஃபிர் அப்படிங்கிறானா, அடுத்து முர்ஜியாக்கள் பாவம் செஞ்சிட்டா ஒண்ணு தப்பில்ல அப்படிங்கிறானா, அடுத்து முஅ்தஸிலாக்கள் அறிவை கொண்டு சிந்திக்கிறானா. இது போலதான் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா அடையாளங்களும் இன்று உள்ளவர்களிடத்தில் இருக்கு. நாம ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் தொழுகிறோம். ஏன் தொழுகிறோம்? இப்ப உதாரணத்துக்கு நாம சாதாரணமா பேசுவோமே, ஒருத்தரை நாம பின்பற்ற போறோம், குர்ஆன் ஹதீஸை நாங்க சொல்றோம் அப்படின்னு ஒருத்தன் வர்றான். நாம எதுக்காக அவனை பின்பற்ற பார்க்கிறோம்? குர்ஆன் ஹதீஸ்னு சொல்றான் அப்படிங்கிறதுக்காக தானே பின்பற்ற பார்க்கிறோம். அதைத்தான் முன்னால 1200 1300 வருடங்களுக்கு முன்னதாக அந்த மாபெரும் மேதையான இமாம்கள் செய்துட்டு போனாங்க. குர்ஆன் ஹதீஸை வைத்து ஆராய்ச்சி செய்து எது எந்த தரத்தில் உள்ளது, எதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற தகவல்களை நமக்கு பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். மௌத்து வரைக்கும் அதைத்தான் நாம பின்பற்றுவோம். இப்ப நாம இந்த உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்த பள்ளியில ஒரு தொழுக வரார். இந்த பள்ளியில ஒருத்தர் தொழுதான்னு சொன்னா அவர் நரகத்துக்கு போயிடுவாராம். நான் சொல்றது புரியுதா தாய்மார்களே? எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பள்ளியில ஒருத்தர் தொழுதா அவன் நரகத்துக்கு போயிடுவான். காரணம் என்னன்னா, முஹையீத்தீன் ஆண்டவர்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு முஹையீத்தீன் ஆண்டவர்னு? அவங்களுடைய நினைவாக பேர் வச்சிருக்கிறோம். சரி, பேரை மாத்திட்டா பரவாயில்லையா? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், முஹையீத்தீன் ஆண்டவர்னு பேர் வச்சிருக்கிறதுனால தொழுவ கூடாது, தொழுத நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப மஸ்ஜிது நபவியில போய் தொழுகலாமான்னு நான் கேட்டேன். மஸ்ஜிது நபவி, ஏன் மஸ்ஜிது நபவியில தான் நன்மை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மஸ்ஜிது நபவின்னு பேருக்கு நான் சொல்றேன். மஸ்ஜிது நபவினா என்ன அர்த்தம்? நபியினுடைய பள்ளின்னு அர்த்தம். நபியின் பள்ளின்னு தெளிவா வார்த்தையிலேயே இருக்குது. நபியின் பள்ளின்னு பெயரை கேட்டு அந்த பள்ளியில போய் தொழுகலாமா, அதுல நன்மையை நாடலாமான்னு நான் கேட்டேன். பதில் இல்லை. நம்ம கேட்கிறோம், முஹையீத்தீன் ஆண்டவர். ஆண்டவர்னா வணக்கத்திற்கு தகுதியானவர். முஹையீத்தீன் ஆண்டவர் அர்த்தம் இல்ல. ஆண்டவர்னா ஆட்சி செய்தவர் அர்த்தம். ஆட்சி செய்தவர், பகதாது மாநகரத்தை ஆட்சி செய்தவர். ஆட்சி செய்தவர் என்ற அடிப்படையில் தான் ஆண்டவர் என்று பழங்காலத்து தமிழில் உண்டு. ஆண்டவன் என்பது வேறு, ஆண்டவர் என்பது வேறு. ஆண்டவர் என்று நாம சொல்லுகிற போது ஆட்சி செய்தவர் என்பது பொருள். பிரித்து விளங்கினால் தான் நாம தௌஹீது. பிரித்து விளங்கினால் நாம தௌஹீது. நம்ம சிந்தனைக்கு ஒண்ணு நாம வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு புலப்பட்டதுதான் அர்த்தம் நாம நினைச்சா நாம தௌஹீது உடையவர்கள் அல்ல. இந்த பள்ளியில நாம தொழுதா என்ன செஞ்சிடலாம்? நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறான். ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் தொழுகிறோம். எத்தனை வருஷமா தொழுகிறோம்? 30 வருஷமாவா? 300 வருஷமாவா? 1300 வருடங்களாக நாம தொழுது வர்றோம். 1300 வருடங்களாக. அந்த இமாம்கள்லாம் யாரு? சட்டம் தொகுத்து கொடுத்தவங்கலாம் யாரு? நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய டவுசர் இமாம்கள் கிடையாது. நம்ம காலத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு சவுதியில சில இமாம்கள் உருவாகி இருக்கிறாங்க. அவர்கள் சொல்வதே தெய்வ வாக்கு என்பதாக எண்ணிக்கொண்டு சிலர்கள் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். சவுதியில பாத்தீங்களா தாய்மார்களே, சவுதியை பற்றிய தகவலை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நேரம் இது. சவுதி என்பதே 1920 அல்லது 24 வந்த பெயர் தான் சவுதி என்பது. சவுதிய 1920 வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மாகாணத்துக்கு பேர் என்ன? அந்த மாகாணத்துக்கு பேரே ஹிஜாஸ். ஹிஜாஸ் பகுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மதீனாவுக்கு யஸ்ரிப்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த சவுதி மாகாணங்களையே என்ன சொல்லுவாங்கன்னா ஹிஜாஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுதுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அங்கே புகுந்து சவுதி நாட்டை பிடித்ததனாலதான் அந்த நாட்டுக்கு சவுதி அரேபியான்னு பேர் வந்துச்சு. இப்போ 1920க்கு முன்னதாக அந்த மதீனா ஷரீஃபாக இருக்கட்டும், மக்கமா நகரமாக இருக்கட்டும், அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஜொலிக்க ஆரம்பித்து விடும். அந்த ரபீஉல் அவ்வல் மாசத்துல மிக பிரம்மாண்டமாக, மிகவும் சீரும் சிறப்புமாக மீலாது விழாக்கள், மௌலூது ஷரீஃபுகள் ஓதப்படும். நீங்க இப்ப கூட நீங்க மதீனாவுக்கு போனா மதீனா ஷரீஃபினுடைய பூட்டை போய் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடக்க ஸ்தலத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கதவுல இருக்கக்கூடிய பூட்டு இருக்குல்ல, அந்த பூட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட குருதா ஷரீஃபினுடைய 2 வரிகள் அங்கே எழுதப்பட்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். அதே போல ரவுலா ஷரீஃபுக்குள்ள உள்ள நுழைஞ்சோன்னு சொன்னாக்கா அன்றைக்கு என்ன செஞ்சாங்கன்னா மௌலூது வரிகள் தான் மதீனா ரவுலா ஷரீஃபை சுத்தி எழுதப்பட்டுச்சு. இப்ப சவுதுகள் உள்ள வந்து இதையெல்லாம் அழிச்சான், இதையெல்லாம் பைண்ட் அடிச்சு விட்டு மறைச்சான். காலம் காலமாக நாம் கொண்டாடக்கூடிய விஷயங்கள், நாம யாரை கொண்டாடணும், யாரை கொண்டாடணும்னு அல்லாஹ் சொன்னானோ அவர்களை நாம் கொண்டாடுகிறோம்.
கொண்டாடுவது என்பது இறைவனாக நாம் கொண்டாடவில்லை, இறை தூதராக நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அது நம்முடைய கடமை. சங்கைக்குரியவர்களே, அந்த அடிப்படையில தான் எதிர்வரக்கூடிய எதையாவது குழப்பத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது பேசுவாங்க. நிறைய பேர் பேசுறாங்க, மௌலூதில் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஷிர்க் இருக்கு. ஒரு முறுக்கும் கிடையாது, ஷிர்க்கும் இல்லை, முறுக்கும் இல்லை, எல்லாமே தெளிவாகத்தான் இருக்கு. அல்லாஹ் புகழ்ந்த மாதிரி கூட நாம நபியை புகழவில்லை. அல்லாஹ் புகழ்ந்தது போல நபியை நாம புகழல. நாம நம்முடைய அறிவுக்கு ஏற்பதா நம்மளால புகழ முடியுது. அந்த மாமனிதரை இந்த மாதங்களில் நாம் புகழாமல் இருப்பதில் என்ன இருக்கு? சரி, முதல் விஷயம், மீலாது மௌலிது இரண்டுக்குமே பொருள் ஒண்ணுதான். என்ன பொருள்? மீலாது மௌலிது என்று சொன்னால் பிறப்பு என்று பொருள். சுபஹான மௌலிது என்று சொன்னால் பரிசுத்தமான பிறப்பு என்று பொருள். பரிசுத்தமான பிறப்பு என்று வந்து விட்டாலே அங்கே தௌஹீது நிலைநாட்டப்படுகிறது. என்ன தௌஹீது நிலைநாட்டப்படுகிறது? இறைவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்படித்தானே? அதான கொள்கை. அல்லாஹ்வுக்கு, நம்மை படைத்த ரப்புக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பிறப்புக்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ். ஆனால் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புக்கும் ஆரம்பமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது என்பதை நாம் சொல்லுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். தூய பிறப்பு என்று சொல்லும் பொழுதே அங்க ஷிர்க் இல்லாம போயிடுது. பிறப்பு இல்லாத, இறப்பு இல்லாத நபின்னு சொன்னா அது ஷிர்க். ஆனா பிறப்பு இருக்கக்கூடிய நபி, பரிசுத்தமான பிறப்பு என்று நாம சொல்லிவிட்டாலேயே அங்கேயே என்ன செய்து ஷிர்க் இல்லாமல் போய்விடுகிறது. இது ஒரு விஷயம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி உயர்த்தி இருக்கிறான்? அல்லாஹ் எப்படி உயர்த்தி இருக்கிறான்? வரஃபஅனா லக ஸிக்ரக், வரஃபஅனா லக ஸிக்ரக், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயத்து தான். என்ன அர்த்தம்? நபியே, உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். நபியே, உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நம்ம பள்ளியில ஒரு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எத்தனை தடவை உச்சரிக்கப்படுது? பாங்குல 2 தடவை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்றோமா? 2 தடவை சொல்றோமா? காமத்துல 2 தடவை சொல்றோமா? ஒரு வக்துல 4 தடவை என்ன செய்யறோம்? நபி பெயரை சொல்றோம் ஒரு வக்துல. அடுத்து 5 வக்துல பாருங்க, 5 20. ஒரு நாளையில நம்ம பள்ளியில பாங்கையும் இகாமத்தையும் மட்டும் எடுத்துக்கொண்டால் 20 தடவை ஒரு நாளைக்கு நபியினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. பூமியில அல்லாஹுவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பேசப்படக்கூடிய, மொழியப்படக்கூடிய ஒரு பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தாலே போதும் எந்த அளவுக்கு நபி அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறானோ உயர்த்திட்டான். ஒரு நாளைக்கு நம்ம பள்ளியில எத்தனை தடவை? 20 தடவை சொல்றோம். சரி, தமிழ்நாடு முழுக்க எத்தனை பள்ளி இருக்கு? 11,000 பள்ளிவாசல்கள் இருக்கு. கணக்கு போட்டு பாருங்க. ஒரு பள்ளியில 20 மேலி 11,000 பள்ளிக்கு எத்தனை தடவை? இந்தியா முழுக்க எத்தனை பள்ளி இருக்கு பாருங்க. உலகம் முழுவதும் எத்தனை பள்ளிவாசல்கள்? எல்லா பள்ளிவாசல்களையும் கணக்கெடுத்து சும்மா பள்ளிவாசல்களில் மட்டும் உச்சரிக்கப்படுறது. சரி, தொழுகையில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பள்ளியில 10 பேர் 20 பேர் தொழுவாங்க. சில பள்ளிகள்ல 100 பேர், சில பள்ளிகள்ல 500 பேர் தொழுவாங்க. இப்படி அத்தனை பேரும் நபி பெயரை சொல்கிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று அத்தஹியாத்துல சொல்றாங்க. அதே போல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் என்று அதுல 2 வாட்டி சொல்றாங்க. இப்படி தொழுகையில, பாங்குல இப்படியாக நாம கணக்கெடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்துணை தடவை அல்லாஹு தஆலா பெயரை சொல்ல வைத்திருக்கிறான் என்பதை யோசித்து பார்த்தால் போதுமானது. நம்ம ஈமானுக்கு அதுவே போதுமானது. முன்னாடி எல்லாம் நபி பேரை கேட்டா கையில முத்தமிட்டு கண்ணுல ஒத்திக்குவோமா இல்லையா? உண்மையா இல்லையா? ஏன் இப்ப இல்ல? பெயரினுடைய மகத்துவத்தையே குலைத்து விட்டார்கள். வார்த்தையை நம்பி மார்க்கத்தை இழந்தவர்கள் நிறைய பேர், குறிப்பாக பெண்கள். எதையோ சொல்றான், என்னென்னமோ பேசுறான், அதெல்லாம் நாம ஏற்றுக்கொள்கிறோம். அவெல்லாம் ஆமா சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நாம நம்புறோம். நிச்சயமாக இல்லை, சத்தியமாக இல்லை. அது சரியான ஒரு போக்கு அல்ல. நபியை புகழ வேண்டும் என்று சொல்வதுதான் ஈமானுடைய உண்மையான நிலை. நபியை நீங்க எல்லை மீறி புகழுகிறீர்கள் சொல்றாங்களா இல்லையா? நபிய நீங்க என்ன செய்றீங்க? எல்லை மீறி புகழுகிறீர்கள். நபியே சொல்லியிருக்கிறாங்க என்னைய புகழாதீங்கன்னு, என்னைய புகழாதீங்கன்னு
நபியே சொல்லியிருக்கிறாங்க என்று நமக்கு சொல்லுவாங்க. நாமளும் அதை நம்புவோம். உண்மை என்ன தெரியுமா? என்னை லா துத்ரூனி, என்னை நீங்கள் புகழாதீர்கள். கமா உத்ரிய ஈசா, ஈசா நபியை புகழப்பட்டதை போல என்னை புகழாதீர்கள் என்று சொன்னார்கள். ஈசா நபியை அவர்களுடைய கூட்டத்தார்கள் எப்படி புகழ்ந்தார்கள்? அவர்களை அல்லாஹ் கடவுள்னு சொன்னார். ஈசா நபியுடைய கூட்டத்தார்கள் என்ன சொன்னாங்க? ஈசா நபிய கடவுள்னு சொன்னாங்க. கடவுள் என்று சொன்னார்கள். நாம கடவுள் என்று சொல்லக்கூடாது என்று பொருள். நபியை நபி என்று சொல்ல வேண்டும். நபியை என்ன சொல்லணும்? நபி என்று சொல்ல வேண்டும். நபிக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ எல்லா சிறப்புகளையும் சொல்லி நாம் மகிழ வேண்டும், கொண்டாட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான். என்ன சத்தம்? குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ் குர்ஆனில் மிக அழகாக சொல்கிறார். என்ன சொல்றான்? குல், நபியே சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரங்களை, பகலை, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரஹ்மத்தை நீங்கள் நினைத்து பார்த்து ஃபல்யஃப்ரஹு, நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்க சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு ரஹ்மத்து இறக்கப்பட்டது நினைத்து நீங்க சந்தோஷப்படுங்க. அல்லாஹ்வுடைய பகலை நினைத்து நீங்கள் கொண்டாடுங்கள், சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் சேகரித்து வைத்திருப்பதில் எல்லாம் அதுதான் சிறந்தது. என்னென்ன நியமத்துகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதோ எல்லா நியமத்துகளையும் நீங்கள் எண்ணி சந்தோஷப்படுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலான இமாம்கள் நமக்கு சொல்லித் தந்தது, ரஹ்மத் என்பது நபியை குறிக்கும். நபியை குறிக்கும். நபியை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்பதாக நம்முடைய மூதாதியர்களான மாபெரும் இமாம்கள் நமக்கு சொல்லித் தந்ததன் அடிப்படையில தான் நாம என்ன செய்யறோம்? நபியை கொண்டாடுகிறோம். சரி, மீலாதுல என்ன நடக்குது? உரை நடையில் நபியை புகழ்கிறோம். உரை நடையிலனா நபியை பற்றி நம்ம பேசுறோமா இல்லையா? நபியை பற்றி இப்படி பேசி நபியை கொண்டாடுகிறோம். நபியை பற்றி பேசுறதுக்காக சந்தோஷம். நபியுடைய மாசத்துல நபியை பற்றி பேசுவது சந்தோஷம். சரி, மௌலிது ஓதுறோம், நபியை கவிதை வடிவில் புகழ்கிறோம். ஆனா அதற்கெல்லாம் கவிதை வடிவில் புகழ்வதற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது, யார் யாரெல்லாம் எப்படி புகழ்ந்தார்கள், எப்படி கவி பாடினார்கள் என்பதை எல்லாம் சொல்வதற்கான நேரம் அல்ல. உங்களுக்கு மேற்கோளாக சில தகவல்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில சஹாபாக்கள் நபியை புகழ்வதற்கு என்றே உரித்தானவர்கள். குறிப்பாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிக அருமையாக நபியை புகழ்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சபைகள் அவங்களை கூப்பிடுவாங்களாம். உங்களை எனக்கு மறுப்பு கொடுப்பதற்காக, எனக்கு மறுப்பு கொடுக்கிறதுக்கு ஹஸ்ஸானை வர சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர் கவிதையிலேயே பதில் சொல்வார். கவிதையே மார்க்கத்தில் இல்லம்மா, ஹதீஸ்ல தான் இருக்கு. கவிதையில பதில் சொன்னாங்க. கவிதையில நபியை புகழ்ந்தாங்க, அழகான முறையில் புகழ்ந்திருக்கிறார்கள். நம்ம அந்த விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு நாம சில தகவல்களை தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய இமாம்கள் நமக்கு அழகான முறையில் வகுத்து கொடுத்தார்கள். நமக்கு மேல பல கிதாபுகளை புரட்டி படித்து கரை கண்டவர்களை விடவா 4 ஹதீஸ படிச்சவங்களுக்கு புத்தி வந்துருச்சு. யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? எத்துணை கிதாபுகளை படித்து புரண்டு, எத்துணை விளக்கங்களை தெரிந்து கொண்டு, அதில் கரை கண்டவர்களை காட்டினு இன்னைக்கு 2 ஹதீஸ் இன்னைக்கு காணொலிகளை எடுத்து பார்த்தா பெண்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. பெண்கள் கிளம்பிடுச்சு, யூடியூப்ல பேச ஆரம்பிச்சு, ஸ்டார்ட்ல போடுது. ஆனா நபி எல்லாம் புகழக்கூடாது, இதெல்லாம் ஷிர்க். நபியை புகழக்கூடாது என்ன அர்த்தம்? நபி பேரை முஹம்மதுனே சொல்லாதீங்கன்னு அர்த்தம். முஹம்மதுனா என்ன? புகழப்படுபவர்னு அர்த்தம். நபி பேரை கூட சொல்லாதீங்கன்னு சொல்ல வராங்க நமக்கு. ஆனா நமக்கு அது தெரியல. நபியை புகழ்ந்து கொண்டிருந்த காலங்களில், நபியை பற்றி பேசிக் கொண்டிருந்த காலங்களில் நம்முடைய உள்ளத்தில் இருந்த ஈமானிய உணர்வு என்பது இன்றைக்கு எடுபட்டு போயிருக்கிறது. மிக எல்லாத்தையும் சாதாரணமா நாம பழகிறோம். ஒண்ணுமே இல்லைங்கிறோம், எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு காசு வருது, இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு முசீபத்து தான் வருது. எதுவுமே இல்லாம ஆக்கின பிறகு நமக்கு என்ன இருக்குது? குடும்பத்துல பழைய நிம்மதி இல்லாம போச்சு. எவ்வளவு பரக்கத்தா இருந்தா இல்லாம போச்சு. வீடுகள் தோறும் மௌலிதுகள் ஓதப்பட்டது. தாய்மார்களே, அஜரத்தை கூப்பிட்டு ஓதணுங்கிறது அல்ல. நம்ம முன்னோர்கள், நம்முடைய தாய்மார்களே அவங்க எடுத்து வச்சு ஓதுன வழக்கம் இருந்துச்சு. நீங்களும் வாய்ப்பு இருந்தா ஓது.
இந்த 12 நாட்களும் அல்லாஹ்வுடைய பேருதவியால மௌலூது ஓதி பாருங்கள். நிச்சயம் அதுல ஷிர்க் இல்ல, சத்தியமாக ஷிர்க் இல்ல. எல்லாமே நபியை பற்றி வர்ணிக்கப்பட்ட வார்த்தைகள் தானே தவிர்த்து யாரும் நபியை அல்லாஹ் என்று சொல்லவே இல்லை, கடவுள் என்று சொல்லவே இல்லை. நபிக்கு சொல்லப்பட்ட சிறப்பை எடுத்து சொல்வதுதானே தௌஹீத். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, சில இமாம்கள் நபியை பற்றி அழகான ஒரு அமைப்புல நபியை பற்றி சொல்லியிருக்கிறார். உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. ரொம்ப சாதாரண கேள்விதான். லைலத்துல் கத்ருடைய இரவு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? லைலத்துல் கத்ருடைய இரவு எல்லாருக்கும் தெரியும்ல. அது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அப்படின்ட்டு நாம குர்ஆன்ல படிச்சிருக்கிறோமா இல்லையா? வருஷம் வருஷம் நாம அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்காக போராடுறோமா இல்லையா? நமக்கு அதை பத்தி தெரியும் தானே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். சரி, ஒரு இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, செய்தனா இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் இமாம். அவங்க 911ஆம் ஆண்டு வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 911, இப்ப நமக்கு மேல ஒரு 500 வருடத்திற்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள். அவங்க சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை விட நபி பிறந்த இரவுதான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. உடனே நமக்கு நம்ம ஆளுங்க கேட்போம், பார்த்தீங்களா எல்லை மீறி புகழ்ந்தாங்கன்னு சொன்னோம்ல, புகழ்ந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவை விட நபி பிறந்த இரவுதான் சிறப்பானது என்று சொன்னது அவங்க இதுதான் முடிவுன்னு சொல்லல. அவர்களுடைய எண்ணத்தை பாருங்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஏன் லைலத்துல் கத்ருடைய இரவை காட்டிலும் நபி பிறந்த இரவு சிறந்தது தெரியுமா? ஒரு 3 அமைப்பு இருக்கு, 3 காரணங்கள் இருக்கு, அதற்கு 3 வடிவம் இருக்கு. முதல் வடிவம் என்ன? லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது நபிக்காக கொடுக்கப்பட்டது. அப்படித்தானே? லைலத்துல் கத்ர் யாருக்காக கொடுக்கப்பட்டது? நபிக்காக கொடுக்கப்பட்டது. நபிக்காக கொடுக்கப்பட்டால் அப்ப நபிக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நபியினுடைய பிறப்பு என்பது லைலத்துல் கத்ருடைய இரவை விட சிறந்த இரவு. நபி பிறக்கலன்னா லைலத்துல் கத்ர் இல்லதானே? நபி பிறக்கலன்னா லைலத்துல் கத்ர் இரவு இல்லதானே? ஆகவே நபி பிறந்ததாலதான் லைலத்துல் கத்ர் கிடைச்சிச்சு. ஆகவே லைலத்துல் கத்ர் இரவை காட்டிலும் நபி பிறந்த இரவு சிறந்த இரவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு வடிவம், லைலத்துல் கத்ருடைய இரவுல மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். யார் வரா? மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் என்று சொன்னால் மலக்குமார்களை விட நபி உயர்ந்தவர்கள். மலக்குமார்களை விட நபி உயர்ந்தவர்கள். அந்த கோணத்தில் பார்த்தால் நபி பிறந்த இரவு சிறந்த இரவு சொல்றாங்க. மூணாவது, லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது. நமக்காக மட்டும்தான் லைலத்துல் கத்ர் கொடுக்கிறது. முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு இல்ல, நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டது லைலத்துல் கத்ருடைய இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கே அருளாக அனுப்பப்பட்டவர்கள். நம்ம உம்மத்துக்கு அருளாக லைலத்துல் கத்ர் என்றால் அகிலத்திற்கே அருளாக நபி அனுப்பப்பட்டிருக்கிறார்களே. அப்ப அந்த அமைப்பில் அந்த கோணத்தில் பார்த்தால் நபி பிறந்த அந்த இரவு தான் சிறந்தது என்று சொல்கிறார். சங்கைக்குரியவர்களே, குர்ஆனுக்கு மீறி நாம் ஒரு கருத்தை சொல்லணும் இப்படித்தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த இமாம்கள் இதை பேசவில்லை. அவர்கள் பார்த்த கண்ணோட்டத்தை பாருங்கள், அவர்கள் அணுகிய அணுகுமுறையை பாருங்கள். நாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இமாமுகள் நபியை புகழ்ந்து பாடுவதற்காக, நபியை புகழ்ந்து பேசியதற்காக, நபியை பற்றி அழகான முறையில் கவிதை அமைத்ததற்காக பரிசுகள் பெற்ற வரலாறுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதையெல்லாம் சொல்லவே மாட்டார். எந்தெந்த இமாம்கள் நபியை புகழ்வதற்காக, மீலாது விழாவுக்காக, மௌலிதுக்காக, ஒரு வரலாற்றில் ஒரு மன்னர், அந்த மன்னர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மலிக்குல் முகஃபர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர் என்ன செய்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காக, அவர்களை கொண்டாடுவதற்காக, அது அரசாங்கத்தினுடைய ஒரு கொண்டாட்டமாக, ஒரு நிகழ்வாக ஏற்படுத்தி வரலாற்றில் சொல்லப்படுகிறது 3 லட்சம் திர்ஹம் வரைக்கும் அவர் என்ன செய்வார்? மீலாது விழாவுக்காக செலவிடுவார். அதை பற்றி புகழ்ந்து பேசி இருக்கிறார்கள் செய்தனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாற்று ஆய்வு சார்ந்த கிதாபுகளை எழுதியவர்கள். தஃசீர் இப்னு கஸீர் படிக்கிறோமா இல்லையா? அந்த இமாம் தன்னுடைய பிதாயா வ நிஹாயா என்ற கிதாபிலே இது சம்பந்தப்பட்ட தகவல்களை பதிவு செய்கிறார்கள்.
மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது. ரொம்ப காலமாக இந்த கொண்டாட்டங்கள் இருக்கிறது, வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும். அவ்வளவுதானே தவிர்த்து இன்றைக்கு இவர்கள் சொல்லப்படுவதை போல மிகைப்பாக நபியை எந்த இமாமும் அல்லாஹ் என்று கூறி புகழவே இல்லை. நபியை நபி என்று சொல்லி மகிழ்வதற்காகத்தான் நாம இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, நபி பிறை 12 வஃபாத்தானாங்க. நபி அவர்கள் பிறை 12 வஃபாத்தானாங்க. நீங்க நபி பிறந்ததை கொண்டாடுறீங்களா இறந்ததை கொண்டாடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். இதுக்கு ஹதீஸிலிருந்து ஒரு பதில். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு பல நியாமத்துகளை செஞ்சிருக்கிறான். அதுல ஒரு நியாமத்து என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஃபிய வஃபாத்தானது. ஏன்னா வஃபாத்தானதை போய் கொண்டாடுறாங்களே நீங்க நினைக்க கூடாது. துஃபிய பைத்தி. கொஞ்சம் குழந்தை கத்துனா கொஞ்சம் வெளியில் அழைச்சிட்டு போயிருங்க, வெளியில் அழைச்சிட்டு போயிருங்க. என்னுடைய வீட்டில் மரணித்தது எனக்கு பெரிய நியாமத்து அப்படின்னு சொன்னார். அடுத்து சொன்னாங்க, என்னுடைய நாளில் மரணித்தார்கள். ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு நாள் இருந்துச்சா இல்லையா? ஆயிஷா அம்மாக்கு ஒரு நாள். என்னுடைய நாளில் மரணித்தார்கள். என் மார்புக்கும் கழுத்துக்கும் இடையில் சாய்ந்த வண்ணம் மரணித்தார்கள். என்னுடைய உமிழ் நீரும் அவர்களின் உமிழ் நீரும் ஒன்று சேர செய்தால் அல்லாஹு தஆலா இது எனக்கு பெரிய நியாமத்துன்னு சொல்றாங்க. நபியினுடைய வஃபாத்தை நினைத்து பார்க்கும் பொழுது கூட நபியை வஃபாத்தை இணை நினைத்து நாம சந்தோஷப்படல. நபி கிடைச்ச நியாமத்தை எண்ணிதான் நாம என்ன செய்யறோம்? சந்தோஷப்படுறோம். ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட பேச்சுக்களை நம்ம மூளைக்கு கொடுப்பாங்க, நமக்கு முன்னாடி பேசுவாங்க. இது எல்லாம் நாம் இதை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. நம்முடைய ஈமானை நாம் போக்கிக் கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ வேண்டும், அவர்களை புகழ வேண்டும், அவர்களை புகழ்ந்து நாம் கவிகள் படிக்க வேண்டும், அவர்களை புகழ்ந்து பேச வேண்டும். முன்னாடி நாம பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப பேச்சுக்கள் குறைந்து விட்டது. நபியை ஊருகா மாறி இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. என்னென்ன பேச்சுக்களை எல்லாம் பேசுறாங்க தெரியுமா நபியை பற்றி? இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த மலக்குமார்கள் கூட பேசல. மலக்குமார்கள் கூட நபியை பத்தி அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியான பேச்சுக்களை இன்று முளைத்து அவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் பெண்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மௌலூது ஓதுறது என்பது கட்டாய கடமை அல்ல, கட்டாய கடமை அல்ல. ஆனால் அதை ஓதுவதால் ஏற்படுவதற்கு நன்மை உண்டு என்பதில் மாற்றம் இல்லை. ஒருத்தர் மௌலூதே ஓதல, மௌலூதை வெறுக்கக்கூடாது. நாம மௌலூதை வெறுக்கக்கூடாது. நாம மௌலூது ஓத வேண்டும். நபியை நாம் மதிக்க வேண்டும், நபியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நபியை நாம் புகழ வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்படி புகழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் நாம் நபியை புகழ்ந்தாக வேண்டும். நபியை வாழ்நாள் முழுவதும் புகழக்கூடிய பெரும் நசீபுடையவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சரியான கொள்கை கோட்பாடோடு வாழக்கூடிய பெரும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.